செங்கோட்டையருக்கு புதுசா போய் சேர்ந்திருக்காரு மூத்த அரசியல் தலைவர். அவர்கிட்ட நிருபர்கள் கேட்கிறாங்க, ஏன்னா இந்த பட்ஜெட்டை பத்தி உங்க கட்சி எதுவுமே சொல்லியே, நாங்க இப்பதான் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், அதனால பட்ஜெட்டை பத்தி தான் உடனடியாக சொல்ல முடியாது. அவர் பதில் வந்து சோசியல் மீடியாவில் கூட போயிட்டு விஜய் புதுசா இருக்காரு. இவர் வந்து படுத்த அரசியல்வாதி தானே. இவர் எத்தனை பட்ஜெட் ஜெயலலிதாவோடு சேர்ந்து எம்ஜிஆர் காலத்தில இருந்து பட்ஜெட்டை போட்டவர், பட்ஜெட்டை எழுத்தவர், ஆதரிச்சவர் தானே. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நாங்க இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா பட்ஜெட்டை பத்தி ஆதரிச்சு கூட சொல்லு. இது ரொம்ப இந்தியாவிலேயே பொற்காலத்துக்கு கொண்டு வரக்கூடிய மிகச்சிறந்த பட்ஜெட் சொல்லிட்டு போ. எதையாவது ஒன்று சொல்லுங்கள, அதை பத்தி எதுவுமே சொல்ல தெரியாதுங்கிறவங்க தான் அடுத்த முதலமைச்சர் வரணும்னு அதுக்கு ஒரு கூட்டம் ஆதரவு தெரியுது, ஆதரிச்சு நிக்குது. 4 சட்டமன்ற தொகுதியில் அவர் ஜெயிப்பாரு, அவங்க தான் முதலமைச்சர் பேட்டி கொடுக்குறாங்க. 4 சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் ஆக. அதாவது எவ்வளவு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு, எவ்வளவு பெரும்பான்மை ஆட்சி அமைக்கணும்னா எதுவுமே தெரியாத ஒரு கூட்டமாக அந்த இளைஞர்கள் இருக்கிறார். ரொம்ப வருத்தமாக தான். அவங்க கூடாத இளைஞர்கள், கல்லூரியில் படிக்கக்கூடியவர்கள், பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரியில் பள்ளியில் படிக்கக்கூடிய இளம் பெண்கள், அவர்கள் தான் அவருடைய கூட்டத்துக்கு செல்கிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் என்பதற்காக செல்கிறார்களா, அல்லது சினிமாவில் நடந்ததை போலவே, சினிமாவில் செய்ததை போலவே நிஜத்திலும் விஜய் ஆட்சி நடத்துவார் என்று நம்பி போனான்னு தெரியல. அவர் பணியூர்ல இருந்து கிளம்பிட்டாரு, வாசல் திறந்துட்டாங்க, காரண ஏற்காரு, காரணம் நடந்துருச்சு. இதெல்லாம் ஒரு செய்தி. கரூர் கூட்டத்திற்கு பிறகு, மரணம் நிகழ்ந்ததற்கு பிறகு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவருடைய விளைவுதான் பட்ஜெட்டை பற்றியும் அவர் பேசாமல் இருப்பதற்கான காரணம். முதலில் ஆரம்பிக்கும் போது கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக என்று தெளிவாகத்தான் சொன்னார். இப்போது கொள்கை எதிரி எங்க போனாங்கன்னே தெரியல, அதை பத்தி பேசவே கிடையாது. முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு என்பதில் மட்டும்தான் இருக்கிறார். ஆகவே அவரை ஒரு 3வது சக்தியாக, பிஜேபியை எதிர்ப்பதற்கான ஒரு சக்தியாக நம்மால் பார்க்க முடியாது. அவர் சுயநலம் கொண்டவராகவும் தன்னுடைய நலனை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் தான் இருக்கிறார். இப்போது கரூர் வழக்கு என்பது சிபிஐ போயிருக்கிறார். சிபிஐ இவர் சிக்கிக் கொண்டிருக்கிறார். சிபிஐ என்ன குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவானோ, அதுல நம்முடைய எத்தனாவது குற்றவாளியார் சேர்ப்பானோ என்ற அச்சத்தின் காரணமாகவே மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து எதுவுமே பேசுவதற்கு தயங்கக்கூடிய ஒரு நபராக விஜய் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்.